ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். எதுக்காக வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் டிவி சவுண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பக்கத்து வீட்டுக்காரங்களை டிவி பார்க்கக்கூடாது, நான் வாய்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால தான். ஓகே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிவி சவுண்ட் அதிகமாக கேட்டுச்சு. அதனால தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டைட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆமாங்க, சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் மிஷினில் உட்காந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க. அதாவது ப்ளவுஸோட பேக் நெக்கு கொஞ்சம் மாடர்னாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டே அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஷினில் உட்காந்தே ரொம்ப நாள் ஆகுது. அதனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எனக்கு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுனால அவ்வளோ ஒன்றும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணல. இந்த ப்ளவுஸே பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு, கோவில் திருவிழா வீடியோலாம் போட்டிருப்பேன். அந்த திருவிழாவுக்கே நான் எடுத்த ப்ளவுஸு தான், எடுத்த சாரீ தான். இது மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஆனால் நான் ஸ்டிச் பண்ணவே இல்லை. அதாவது நமக்குன்னு வரப்போ ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். இனிமேல் அந்த மாதிரி பழக்கங்களெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சே ரொம்ப நாள் ஆகுது. அதனால் அந்த நூலாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. சாரீ வந்து சுமாரான கிளாத்து தான். அதனால் அந்த பார்டர் அதெல்லாமே நூலாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. அதில் வந்து இன்றைக்கி ஒரு நெக் டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அந்த நெக்கு வந்து அடித்து வச்சுட்டேன். அந்த டிசைனு அதை நான் வீடியோ எடுக்கல. ஏன்னா இதுவும் ஏற்கனவே டைம் இருக்கும்போது அந்த நெக் டிசைன் பண்ணி வச்சது தான். ஓகே, அதை தான் வந்துட்டு பேக் சைடு வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்து எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ரெடி பண்ணி வச்ச அந்த கேன்வாஸ் டிசைனை அட்டாச் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவ்வளோ தெளிவாக வந்து சொல்லலைன்னாலும் ஆல்ரெடி நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச டெய்லரிங் வீடியோஸ் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த திருவிழா வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன், பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் கொடுக்குறேன். கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அதில் புரிகிற மாதிரி தான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதை பற்றி பேசுவோம். என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரீ பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க நிறைய பேர். அதுதாங்க இல்லை. இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா? இந்த டெய்லரிங்கை வந்து நான் வெளியில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஆனால் அது எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது எனக்கு தெரியல. நான் இப்போ இருக்கிற பிளேஸில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே வந்து எனக்கு யாருமே வந்து எந்த ஒரு ஆர்டரும் வந்து வரல. எனக்கும் வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது சரியாக தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஏதோ ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட்டும் இருக்குது. ஸ்டிச் பண்ணி கொடுப்போமா வெளியில் அப்படின்ற பயமும் எனக்கு இருக்குது. ஏன்னா உண்மை வந்து அதுதான். இருந்தாலுமே நம்ம இருக்கிற இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்க. என்னதான் பண்ணினாலுமே, என்னதான் நமக்கு அந்த கான்ஃபிடென்ட்டே வந்தாலும், நம்ம எங்கே இருக்கோம் அந்த அந்த ஏரியா அது ஈஸியாக வந்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட கிளாத் கொடுக்குற மாதிரியான இடங்கள்ல நம்ம இருக்கணும். அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. பார்ப்போம். இதை தாங்க நான் பிஸ்னஸாக, சரி பிஸ்னஸ்னால் டெய்லரிங் பண்ணி கொடுக்கலாம். அதாவது ப்ளவுஸு ஓகே, ஆல்ட்ரேஷன் வந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கேன். ஆனால் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ப்ராசஸ் பண்ணினாலும் நான் அதை வீடியோவாக நான் போடுறேன். ஆனால் இதுதான் என்னோடய மைண்டில் இருக்குது. டெய்லரிங்னா நிறைய மைண்டில் இருக்குங்க. ஆனால் வந்து எப்படி அதை செயல்படுத்துறதுன்னு தான் தெரியல. கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த யோசனை வந்ததே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக அதை நான் ப்ராசஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சாரீ வியர் பண்ணி நான் காட்டுறேன். இந்த டிசைன் வந்து நானாகவே இல்லை இன்னும் நல்லா ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எடுத்த உடனேயே ப்ளவுஸு எல்லாம் தைச்சி கொடுக்கணும் அப்படின்னெல்லாம் ஆசைப்படல. ஆல்ட்ரேஷன் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம் எப்படி அந்த முருகன் விட்ட வழி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.